ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். இந்த வீடியோ மூலிமா நம்ம பவர் எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்டில் 4th யூனிட் பார்த்தோம்னா கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்டர் டிரைவ். இதில் ஒரு முக்கியமான 14 மார்க் பார்த்தோம்னா க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்டர் டிரைவ். இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துருவோம். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தோம்னா ஒரே ஒரு பிளாக் டயக்ராம் வச்சு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ முக்கியமான கொஸ்டினும் கூட. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் டிரைவ்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நார்மலான ஒரு மோட்டர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு நார்மலான மோட்டர் பார்த்தோம்னா நம்ம பவர் சப்ளை கொடுத்தா அது ரன் ஆகும். அதாவது நம்ம ஸ்டார்டரை யூஸ் பண்ணுவோம், இல்லை சுவிட்சை வந்து ஆன் பண்ணும்பொழுது மோட்ரு வந்து ஒர்க் ஆகுது. இதுவே வந்து டிரைவ் மோட்டரும் கிட்டத்தட்ட அது போல் தான், ஆனால் ஸ்டார்டர்லாம் இருக்காது. ஸோ இது வந்து கம்பெனிஸில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க டிரைவ்ஸ்னால். ஸோ டிரைவ்ஸ்னால் என்ன வந்து பார்த்தோம்னா அதுக்குள்ளே பார்த்தோம்னா குட்டி குட்டி காம்போனன்ட்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட்ஸ்லாம் இருக்கும். கன்வெர்ட்டர், இன்வெர்ட்டர், ஸ்பீடு கண்ட்ரோலர், ஸ்பீடு சென்சார், இது போல் ஒரு சில எக்யூப்மெண்ட்லாம் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்லாம். அது மூலயமா அந்த மோட்ரு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். ஸோ நம்ம போய்ட்டு ஆஃப் பண்ணணும், ஆன் பண்ணணும் அப்படின்ற பர்பஸ்லாம் கிடையாது. ஸோ இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம்னா மெனி பர்பஸ்க்காக நம்ம வந்து டிரைவ்ஸ் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக பார்த்தா நம்ம வீட்டில் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற மோட்ரு வந்து நம்ம தண்ணி எரிக்கிற மோட்டர், அப்புறம் வாஷிங் மிஷினில் இருக்க மோட்டர்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட டிரைவ் மாரி தான் ஒர்க் ஆகும். ஸோ வாஷிங் மிஷின் பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த டிரைவுக்கு. எப்படின்னு பார்த்தோம்னா வாஷிங் மிஷின் பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து ரைட் சைடில் ரொட்டேட் ஆகும். ஒரு குறிப்பிட்ட செகண்டில் பார்த்தோம்னா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சு திரும்ப லெஃப்ட்டில் ரொட்டேட் ஆகும். திடீர்னு வாஷிங் மிஷின் ஸ்லோவாக சுற்றும், திடீர்னு வாஷிங் மிஷின் ஃபாஸ்ட்டாக சுற்றும். ஸோ இது போல் அப்ளிகேஷன் வந்து உள்ளே யாருன்னா உட்காந்துட்டு சுவிட்ச் போர்டு போடுறாங்களா, உள்ளே போய்ட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறாங்களா, இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறாங்களா, இல்லை அதோட ஸ்பீடு எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா இந்த டிரைவ் மூலியம் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிரைவில் பார்த்தோம்னா நமக்கு வந்து அதுக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சுவிட்சிங் டிவைஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். எஸ்சிஆர், மாஸ்ஃபெட், ஐஜிபிடி. அதில் நம்ம ஃபயரிங் ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு அவுட்புட் பவரை கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா மோட்டரோட பொசிஷன் ரைட் சைடில் கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது, ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகிறது நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் பார்த்தோம்னா நம்ம ஸ்பீடையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஆர் டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து டிரைவ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து டிரைவ்ஸ்னால் ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு மேனுவலாக போய்ட்டு எந்த ஆப்ரேட்டும் பண்ண வேணாம். நம்ம வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்டை நம்ம வந்து அதுக்குள்ளே இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மோட்ரு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நம்மளோட ஹியூமன்ஸோட நீட் அதுக்கு தேவைப்படாது. அதனால் அது வந்து நல்ல பர்ஃபார்ம் பண்ணுது, நல்ல எஃபிஷியன்ஸாக ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்காக தான் வந்து டிரைவ்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே நம்ம பார்க்கும்போது டிசி டிரைவ்ன்ற போது நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மோட்டர் பார்த்தோம்னா டிசி மோட்டராக தான் இருக்கும். இன்புட் சப்ளை வந்து ஏசியாக இருக்கலாம் ஆர் டிசியாக இருக்கலாம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற மோட்டர் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு டிசி மோட்டர் தான் இருக்கும். ஸோ டிசி மோட்டர் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி மோட்டர், செல்ஃப் எக்ஸைட்டட் டிசி மோட்டர். இந்த செல்ஃபில் பார்த்தோம்னா ஷண்ட் மோட்டர், சீரிஸ் மோட்டர், காம்பவுண்ட் மோட்டர், லாங் ஷண்ட்டு, ஷார்ட் ஷண்ட்டு, இதெல்லாம் நம்ம வந்து ஏற்கனவே செகண்ட் இயரில் மெஷின்ஸில் படிச்சிருப்போம். ஸோ இந்த டிசி மோட்டரை வந்து யூஸ் பண்ணி அதை ட்ரைவ் பண்ணி நம்ம அது மூலிமா அவுட்புட் வாங்கிக்கிறோம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் சொல்லுவாங்க, இன்னொன்று ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து நம்ம ஏசி மோட்டரில் தான் யூஸ் பண்ணுவோம். க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் சிஸ்டத்தை வந்து நம்ம டிசி மோட்டருக்கு யூஸ் பண்ணுவோம். இது முக்கியமான பாயிண்ட், இது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ க்ளோஸ்டு லூப்புனாலே டிசி மோட்டருக்கு தான் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். அடுத்த டிஃப்ரென்ஸ் என்ன பார்த்தோம்னா ஓப்பன் லூப் கண்ட்ரோல் சிஸ்டத்தை நம்ம அதோட ஸ்பீடை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் க்ளோஸ் லூப் கண்ட்ரோலத்தை வந்து ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணலாம். கண்ட்ரோல் பண்ணலாம், ஆர் இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆர் டிக்ரீஸ் பண்ணலாம். இந்த 2 பர்பஸுமே வந்து நம்ம இந்த 2 ஃபங்க்ஷனையுமே வந்து க்ளோஸ் லூப்பில் பண்ணலாம். ஆனால் ஓப்பன் லூப்பில் வந்து பண்ண முடியாது. அதனால தான் இங்கே வந்து நம்ம வந்து க்ளோஸ் லூப் படிக்க போகிறோம். ஸோ ஓரளவுக்கு இதான் பேசிக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ டிரைவ்ஸை பற்றியும் டிசி மோட்டர்ஸை பற்றியும் எங்கே வந்து நம்ம ரியல் டைம் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறோம், இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இது எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து மெயின் கான்செப்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துட்றேன். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வச்சுங்க பார்த்தோம்னா, ஒரு மோட்டருக்கு நம்ம டிசி மோட்டர் வந்து ஏதோ ஒரு லோடில் கனெக்ட் பண்ணிட்டோம், டிரைவ்ஸ் மூலயமா கனெக்ட் பண்ணிட்டோம். அந்த லோடு வந்து சடனாக பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ லோடு சடனாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த மோட்டரோட ஆக்சுவல் ஸ்பீடு வந்து நம்மளுக்கு ரெடியூஸ் ஆகும்ல, மோட்டரோட ஸ்பீடு வந்து கம்மியாகும். ஸோ அப்படி கம்மியாகக்கூடாது. எங்கள் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம வீட்டில் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம், மோட்டர்லாம் ஒன்றும் பிரச்சனை மேக்ஸிமம் இருக்காது. ஆனால் இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம்னா எல்லா மோட்டருமே ஒரு குறிப்பிட்ட ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஸ்பீடு பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கணும். அந்த ஸ்பீடு வந்து மாறிச்சினாலே அந்த யூஸ் பண்ணுற மோட்டர் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். இல்லை அந்த யூஸ் பண்ணுற நம்ம ப்ராடக்ட் எதனா ஒரு ப்ராடக்ட்டை வந்து கம்பெனிலேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், அது வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுமாரிலாம் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணுறதால என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த மோட்டரோட ஸ்பீடு எப்போ லோடு அதிகமாகுதோ அப்போ மோட்டரோட ஸ்பீடு வந்து கம்மியாகும். ஸோ அப்படி எப்போல்லாம் அந்த மோட்டரோட ஸ்பீடு நம்மளுக்கு கம்மியாகுதோ உடனே வந்து ஒரு டேக்கோ ஜென்ரேட்டரோ இல்லை ஒரு டேக்கோமீட்டரோ அந்த மோட்டர் எவ்வளோ ஸ்பீடில் சுற்றுதுன்னு சொல்லிட்டு அதை சென்ஸ் பண்ணி
திரும்பவும் நம்மளுக்கு இன்புட்டுக்கு சப்ளை அது சிக்னலை வந்து ஃபீட்பேக் சிக்னலாக அனுப்போம். ஸோ அந்த இடத்துல பார்த்தோம்னா அங்கே ஒரு ஸ்பீடு கண்ட்ரோலர் இல்லை கன்வெர்ட்டர் வந்து என்ன பண்ணணும், நம்ம மோட்டரோட ஸ்பீடு வந்து கம்மியாகுது. ஸோ அதனால் வந்து நம்ம ஃபயரிங் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணி வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் மோட்டரோட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், நார்மல் வோல்டேஜை விட அதிகமான வோல்டேஜ் வரும்போது மோட்டரோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும்ல. ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டு நம்ம செட் பண்ண ஸ்பீடு, அதெல்லாம் ரேட்டட் ஸ்பீடு என்ன செட் பண்ணுறாங்களோ அந்த இண்டஸ்ட்ரியில் அந்த ஸ்பீடில் சுற்ற வைக்கிறது தான் இந்த க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்டர். ஸோ இதுதான் மெயின் விஷயம். அடுத்தது பிளாக் டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இந்த பிளாக் டயக்ராமில் என்னென்ன முக்கியமான பார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ஒன்று என்ன வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா விஆர்னு ஒன்று இருக்குது. விஆர்னா ஒன்றும் இல்லை, ரெஃபரன்ஸ் வோல்டேஜ்ன்றது தான் விஆர். அதுக்கப்புறம் ஒரு வந்து சம்மு கொடுத்துருக்காங்க, அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்து, அதாவது சம்முன்னு சொல்லுவோம். அதில் ப்ளஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குது. தென் பார்த்தோம்னா விஎன் சொல்லிட்டு ஒரு சிக்னல் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்பீடு கண்ட்ரோலர் ஒன்று இருக்குது. அதுலேருந்து போகிற ஒரு அம்புக்குறி ஏரோ பார்த்தோம்னா விசி, அதாவது கண்ட்ரோல் வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. அது எங்கே போகுதுன்னு பார்த்தோம்னா ஒரு கன்வெர்ட்டருக்கு போகுது. ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு கன்வெர்ட்டரில் 2 டைப்பாக பிரிப்பாங்க. ஸோ ஒரு கன்வெர்ட்டர் வந்து ஏசி கன்வெர்ட்டராகவும் ஒர்க் ஆகும், டிசி கன்வெர்ட்டராகவும் ஒர்க் ஆக வைக்கலாம், இருக்கலாம். ஸோ கன்வெர்ட்டரு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ரெக்டிஃபயர்னு சொல்லுவோம், இன்வெர்ட்டர்னு சொல்லுவோம். ஸோ இன்வெர்ட்டர் என்னென்னு சொல்லுவோம், டிசி சப்ளையை ஏசி சப்ளையை கன்வெர்ட் பண்ணால் அதை நம்ம இன்வெர்ட்டர்னு சொல்லுவோம். ரெக்டிஃபயர் அதை சொல்லுவோம், ஏசியை டிசியாக சேஞ்ச் பண்ணிச்சுன்னா அதை வந்து ரெக்டிஃபயர்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனுமே இதுக்குள்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து மேக்ஸிமம் இந்த இடத்துல வந்து ஒரு ரெக்டிஃபயராக தான் ஒர்க் ஆகுது இந்த கன்வெர்ட்டர். ஏன்னா நம்ம இன்புட் சிக்னல் வந்து ஏசியாக இருந்துச்சுன்னா அதை நம்ம மேலே பார்த்தோம்னா மேலே ஏரோவில் இருக்குது பார்த்தீங்களா பவர் சப்ளை, அந்த சப்ளை கண்டிப்பாக ஏசியாக தான் இருக்கும் அந்த சப்ளை. ஏன்னா நம்ம வீட்டில் இண்டஸ்ட்ரீஸில் எல்லாமே வந்து ஏசி சப்ளை தான் யூஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக டிசி சப்ளை யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் நம்ம வந்து ஏசி சப்ளை தான் இருக்கும். அந்த ஏசி சப்ளை அப்படியே நம்ம மிஷினுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற மோட்டர் பார்த்தோம்னா டிசி சப்ளையில் ஒர்க் ஆகிற டிசி மோட்டர். அதனால் அந்த சப்ளையை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். அதனால் நம்ம ஏசி சப்ளையை நம்ம டிசி சப்ளையை மாற்றுறதுக்காக இங்கே ஒரு ரெக்டிஃபயர் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது ஒரு ஏரோவில் பார்த்தோம்னா விஏன்னு ஒன்று இருக்குது. விஏனா ஒன்றும் இல்லை, ஆர்மேச்சர் வோல்டேஜ். ஸோ மோட்டரோட ஆர்மேச்சருக்கு போகிறதால இது ஆர்மேச்சர் வோல்டேஜ்னு சொல்கிறாங்க. தென் பார்த்தோம்னா அடுத்தது ஒரு டிசி மோட்டரில் இதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டிசி மோட்டருக்கு மேலே பார்த்தோன்னா ஒரு அம்புக்குறி இருக்குது, அது டிஎல், லோட் டார்க்னு சொல்லுவாங்க, லோடு டார்க். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அது நேராக வந்து ஒரு டிரைவுக்கு போயிடுது, ஒரு லோடுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் அதில் ஒரு அம்புக்குறி போட்டு ஃபீட்பேக்னு ஒன்று இருக்குது, அதுக்கு கீழே ஸ்பீடு சென்சிங்னு இருக்குது. அதை வந்து ஆங்குலர் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு சொல்கிறோம் நம்ம. தென் இந்த ஸ்பீடு சென்சிங்கோட அவுட்புட் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம இந்த சம்மு இருக்குது பார்த்திங்களா, இன்ட்டு சிம்பிள் போட்டுருக்கு தேரவுண்டாக, அதில் வந்து கொடுக்குறோம். அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஃபீட்பேக் வோல்டேஜ்னு சொல்லுவோம். ஓகே ரைட். இப்போ என்னென்ன சொல்லணும், ரெஃபரன்ஸ் வோல்டேஜ், ஃபீட்பேக் வோல்டேஜ், கண்ட்ரோல் வோல்டேஜ், ஆர்மேச்சர் வோல்டேஜ் எல்லாமே சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு நார்மலாக ஒரு டிரைவ் இருக்குது, ஒரு மோட்டர் வந்து ரன் ஆகிட்டே இருக்குது. அதோட ஸ்பீடு வந்து ஆக்சுவல் ஸ்பீடு செட் ஸ்பீடு பார்த்தோம்னா 1500 ஆர்பிஎம்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மோட்ரு 1500 ஆர்பிஎம்மில் சுற்றுதான்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணுறதுக்கு டேக்கோமீட்ரு நமக்கு வந்து கேள்விப்பட்டிருக்கோம், மெஷின்ஸ் லேப்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். டேக்கோமீட்ரு மோட்டரோட ஸ்பீடை செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் பார்த்தோம்னா 1500 அப்படின்றது ஒரு ரேட்டட் ஆர்பிஎம்னு சொல்லுவாங்க. ஆர்பிஎம்னா ரெவல்யூஷன் பர் மினிட் அதை சொல்லுவாங்க. அதை சென்ஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு டேக்கோமீட்ரோ டேக்கோ ஜென்ரேட்டர்னு கூட சொல்லுவாங்க, அதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணும்பொழுது அந்த மோட்டரோட ஸ்பீடு வந்து கண்டினியூவாக வந்து ஒரே மாதிரி இருக்கா இல்லை வேரியேஷன் ஆகுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். சப்போஸ் இப்போ வந்து லோடு வந்து சடனாக இன்க்ரீஸ் ஆகுது, அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த டிசி மோட்டரோட ஸ்பீடும் கம்மியாகும். ஏன்னா லோடு அதிகமாச்சுன்னா ஸ்பீடு கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அந்த ஸ்பீடு வந்து கம்மியாக ஆகுச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கம்பெனிஸில் அந்த நம்ம என்ன ப்ராடக்ட் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோமோ அதோட ஒரு எரர் எதனா ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, இந்த டேக்கோ ஜென்ரேட்டர் அங்கே வச்சுருக்காங்க. அந்த டேக்கோ ஜென்ரேட்டர் என்ன பண்ணும், ஸ்பீடை வந்து சென்ஸ் பண்ணிவிடும். சென்ஸ் பண்ணி நார்மல் ஸ்பீடை விட கம்மியான ஸ்பீடு வந்து மோட்டர் சுற்றிட்டுருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணும், இந்த ஸ்பீடு சென்சிங் ஸ்பீடை செக் பண்ணி அந்த சம்முக்கு அனுப்போம். ஸோ சம்மில் பார்த்தோம்னா விஆர்னு ஒன்று இருக்குது, விஎஃப்னு ஒன்று இருக்குது. விஆர்னா ரெஃபரன்ஸ் வோல்டேஜ்னு அர்த்தம். இந்த ரெஃபரன்ஸ் வோல்டேஜை நம்ம ஆல்ரெடி வந்து செட் பண்ணிவிடுவோம். ஸோ 1500 அந்த மோட்டரோட அப்ளிகேஷனை பொறுத்து 1500 1000 செட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து 1500 செட் பண்ணால் கிடைக்கிறதும் 1500 கிடைக்கணும். ஆனால் நம்மளுக்கு வந்து இப்போ கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து அந்த டேக்கோ ஜென்ரேட்டர் சென்ஸ் பண்ணி கொடுத்துடுச்சு. அதுதான் வந்து விஎஃப்னா பார்த்தோம்னா ஃபீட்பேக் வோல்டேஜ். ஸோ எஃப் வருதில்ல, அதனால் வந்து ஃபீட்பேக் வோல்டேஜ்னு சொல்லுவோம். இப்போ அந்த சம் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வந்து 2 சிக்னலை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும். நம்மளுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வேல்யூ வந்து 1500ன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு வந்து
1400 தான் அந்த டிரைவ் அந்த லோடு அந்த மோட்ரு வந்து ஒர்க் ஆகுது சுற்றிட்டு இருக்குன்னா பார்த்தோம்னா அந்த ஸ்பீடு டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 100 வோல்ட் 100 ஆர்பிஎம். அந்த 100 ஆர்பிஎம் குறைஞ்சிருக்கு, ட்ராப் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணும், இந்த ஸ்பீடு கண்ட்ரோலருக்கு இந்த சிக்னல் போகும். இந்த ஸ்பீடு கண்ட்ரோலர் என்ன பண்ணும், 2 சிக்னலையும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அடுத்தது கன்வெர்ட்டருக்கு அனுப்போம். என்ன கன்வெர்ட்டருக்கு சிக்னல் அனுப்புன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 100 ஆர்பிஎம் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கன்வெர்ட்டருக்குள்ளே கண்டிப்பாக பார்த்தோம்னா நம்ம ஒரு பவர் எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்க போகிறோம். ஸோ பவர் எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ்னு பார்த்தோம்னா சுவிட்சிங் டிவைஸ் தான். சுவிட்சிங் டிவைஸ்னு பார்க்கும்போது எஸ்சிஆர், ஐஜிபிடி, மாஸ்ஃபெட்டு, ட்ரையாக்கு இது எல்லாமே வந்து சுவிட்சிங் டிவைஸ் தான் சொல்லுவாங்க. அது ஏதோ ஒரு டிவைஸ் யூஸ் பண்ணி அதோட ஃபயரிங் ஆங்கிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஃபயரிங் ஆங்கிளை பொறுத்து தான் வந்து சப்ளை இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஃபயரிங் ஆங்கிள் இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா நம்மளுக்கு வந்து வோல்டேஜ் அதிகமாகும். ஸோ வோல்டேஜ் வந்து எவ்வளோ வோல்டேஜ் அதிகமாகணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்பீடு கண்ட்ரோல்லேருந்து வர சிக்னல் வந்து கன்வெர்ட்டருக்கு அனுப்பும். ஸோ எவ்வளோ வோல்டேஜ் வந்து அதிகமாக்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது கொடுக்கும்போது ஃபயரிங் ஆங்கிள் வந்து அதிகமாகும். ஸோ ஃபயரிங் ஆங்கிள் அதிகமாச்சுன்னா நம்மளுக்கு வோல்டேஜ் அதிகமாகும். ஸோ வோல்டேஜ் அதிகமாக போச்சுன்னா நம்ம ஸ்லோவாக சுற்றிட்டுருக்க, ஸோ ஸ்லோவாக சுற்றலை, லோடுன்னு காரணமாக ஸ்லோவாக சுற்றுற அந்த டிசி மோட்டருக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் போகிறதால அதோட ஸ்பீடு வந்து ஆக்சுவலாக நம்ம எவ்வளோ செட் பண்ணுறோமோ, அதாவது எவ்வளோ ரெஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்துருக்குமோ அந்த ஸ்பீடில் சுற்றும். ஸோ இதனால் அந்த மோட்டர் தொடர்ந்து லோடு கொடுத்தாலும் கான்ஸ்டண்ட்டாக அந்த 1500 ஆர்பிஎம்லேயே வந்து சுற்றிட்டுருக்கும். ஸோ இதனால் எரர் ஏற்படுற வாய்ப்பு கம்மி. ஸோ இதை வந்து இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கிறதால, ஒரு க்ளோஸ்டாக நடந்துக்கிட்டே இருக்கிறதால வந்து இதை நம்ம க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோல் ஆஃப் டிசி மோட்டர் டிரைவ்னு சொல்கிறோம். ஓகே, இதுதான் வந்து ஃபுல்லாக சொன்னது. ஸோ ஒரு சின்ன ஒரு 2 லைனில் சொல்கிறேன், ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ நம்மளுக்கு வந்து ரெஃபரன்ஸ் வேல்யூ கொடுத்துட்றாங்க. அதை வந்து ஸ்பீடு கண்ட்ரோலில் தாண்டி அடுத்தது கன்வெர்ட்டருக்கு போகுது. அந்த கன்வெர்ட்டருக்கு சப்ளை நம்மளுக்கு வேணும்ல, மோட்டருக்கு சப்ளை கொடுக்கறதுக்காக அந்த சப்ளை பவர் சப்ளைலேருந்து கன்வெர்ட்டருக்கு வருது. அந்த கன்வெர்ட்டருக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு ரெக்டிஃபையர் இருக்கும், ஏசி சப்ளையை டிசி சப்ளையாக மாற்றும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க மோட்டர் டிசி மோட்டர், அந்த மோட்டருக்கு போகிற சப்ளை பார்த்தோம்னா டிசி சப்ளை. அந்த மோட்டர் வந்து சப்ளை கொடுக்கும்பொழுது அது ரொட்டேட் ஆகுது. ஸோ நம்ம லோடு இன்க்ரீஸ் பண்ணும்போது அதோட ஸ்பீடு வந்து கம்மியாகுது. அதோட ஸ்பீடை வந்து சென்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு ஸ்பீடு சென்சிங் ஒன்று வச்சுருக்கோம். அந்த ஸ்பீடு சென்சிங்குள்ளே பார்த்தோம்னா டேக்கோமீட்டர் ஆர் டேக்கோ ஜென்ரேட்டர் இருக்கும். இது வந்து எவ்வளோ ஆர்பிஎம் இந்த மோட்டர் சுற்றுதுன்னு சொல்லிட்டு சென்ஸ் பண்ணி இந்த ஸ்பீடு கண்ட்ரோலருக்கு அனுப்புது. இந்த ஸ்பீடு கண்ட்ரோலர் என்ன பண்ணணும், ரெஃபரன்ஸ் வேல்யூயும் இந்த ஃபீட்பேக் வேல்யூ எவ்வளோ வோல்டேஜ்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம வோல்டேஜ் எவ்வளோ ஆர்பிஎம் வந்து ஸ்பீடு கம்மியாகுதோ அந்த அளவுக்கு வோல்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லும் இந்த கன்வெர்ட்டரில் இருக்க அந்த சுவிட்சிங் டிவைஸுக்கு. அந்த சுவிட்சிங் டிவைஸ் என்ன பண்ணணும், ஃபயரிங் ஆங்கிளை இன்க்ரீஸ் பண்ணி எவ்வளோ வோல்டேஜ் கம்மியாகுதோ அந்த வோல்டேஜ் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து அந்த மோட்ரு வந்து கான்ஸ்டண்ட்டாக தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த லோடு அதிகமானாலும் அல்லது குறைஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி இது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே ஆப்ரேட் ஆகிக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த க்ளோஸ்டு லூப் கண்ட்ரோலில் இருக்க மெயின் அட்வான்டேஜ். ஸோ இதோட அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த வேரியபிள் ஸ்பீடு டிரைவில் எங்கெங்கே தேவைப்படுதோ, வேரியபிள் ஸ்பீட்னா அந்த ஸ்பீடு வந்து மாறிக்கிட்டே இருக்கும், ஒரு நிலையாக இருக்காது. அதுபோல் இடத்துல வந்து இந்த க்ளோஸ் லூப் கண்ட்ரோலை யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின் தான். தென் பார்த்தோம்னா பம்ப், தண்ணி அரைக்கிற பம்ப்லாம் வந்து இதுமாரி இந்த ட்ரைவ்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, தொடர்ந்து கான்ஸ்டண்ட்டாக தண்ணி அரைக்கணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரோபோட்டிக்ஸ்லையும் யூஸ் பண்ணுவாங்க. ரோபோட்டிக்ஸில் வந்து ரோபோஸ், இந்த நிறைய மெஷின்ஸ்லாம் வந்து ஆட்டோமேஷன், இந்த கார் கம்பெனி, பைக் கம்பெனிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தோம்னா இந்த க்ளோஸ் லூப் கண்ட்ரோலை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு நெட்டை வந்து முடுக்குதுன்னா வச்சுங்களேன், அந்த மோட்டரோட ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகக்கூடாது, டிக்ரீஸ் ஆகக்கூடாது. இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அந்த மரம்லாம் வந்து சீக்கிரமாக உடஞ்சிரும், ஸ்லோ ஆச்சுன்னா அந்த ப்ராசஸ் ஸ்லோ ஆகும். ஸோ இது போல் வந்து குட்டி குட்டி மேக்ஸிமம் அந்த அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் வந்து இந்த க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் ஆஃப் டிசி டிரைவை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸில் ஒரு 3/4 மணி நேரம், 1/2 மணி நேரம் நடத்துகிற வீடியோவை ஒரு 15 மினிட்ஸில் ஒரு குவாலிட்டியாக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். வீடியோ பிடிச்சா வீடியோ லைக் பண்ணுங்கள். இது போல் வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வேணால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நான் போகிற வீடியோஸை தொடர்ந்து பார்த்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.